ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் த டிஃப்ரெண்ட் சேனல். நான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி உப்பு சீடையும் இனிப்பு சீடையும் வச்சு படிச்சிருந்தேன். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக வேலையாக இருந்ததுனால அன்றைக்கி எனக்கு வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. ஸோ இன்றைக்கி நான் அதை போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லைங்க, சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சுருக்கேன் இந்த தடவை. ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். அதில் தான் நான் சீடை எல்லாமே பொரித்து எடுக்க போகிறேன். ஸோ அது பொரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வடை சட்டி பார்த்திங்கன்னா நம்ம மற்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த உப்பு சீடைக்கும் இனிப்பு சீடைக்கும் சேர்த்து நான் 1/4 கப்பு வெள்ளை உளுந்தம் பருப்பு எடுத்துருக்கேங்க. சப்போஸ் உங்களுக்கு இதை விட கம்மியாக நான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் இதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் 1/4 கப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் பாதியே போதும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் 1/4 கப்பு போட்டு எண்ணெய் இல்லாமல் சும்மா நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறையா தான் இருக்கும். அதனால் நான் நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்படி வருங்கிறத நான் நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சைடில் நான் ஃபஸ்ட்டு உப்பு சீடை தான் இந்த பார்ட் 1ல் வரப்போகுது. அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் நான் இனிப்பு சீடை தனியாக வீடியோ போடுறேன். ஸோ ஏன்னா அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் வேறுபடும். ப்ளஸ் அதுக்கு வெல்லம்லாம் கரைச்சி சரியாக கரெக்டாக அந்த ப்ரொப்போர்ஷனுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும். ஸோ அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த உப்பு சீடைக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பாட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதே சமயம் நான் உளுந்தம்பருப்பும் வறுத்து எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ அதே வடை சட்டியில் கொஞ்சம் சூடாக இருக்கும். பட் நம்ம ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக லோ பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருந்த ஒரு 250 கிராம் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 கப் அந்த மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து நான் 1 கப் எடுத்துருக்கேன். அது 250 கிராம். இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வீட்டிலே அரிசி மாவு ரெடி பண்ணி இந்த சீடை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி ஒரு 1.5 கப்பு 2 அதாவது இனிப்பு சீடைக்கும் சேர்த்து சொல்கிறேன். 2 கப்பு பச்சரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அதுக்கப்புறம் நல்லா காய வைக்கணும். ஒரு காட்டன் டவல்லையோ இல்லை புது துணியாக எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் காய வைக்கணும். கையில் ஒட்டுறப்பதான் வந்த பிறகு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் அப்படி பண்ணி இந்த அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இது மாதிரி கடையில் வாங்க அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெடிப்பு விடாமல் சூப்பராக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் போல் நான் வறுத்து எடுத்துட்டேன். எந்த பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கையில் எடுத்து நம்ம ஒரு லைன் போடணும். சும்மா ஒரு கோலம் போடுற அளவுக்கு நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு லைன் வரணும். நீங்கள் இதே வறுக்காமல் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அரிசி மாவில் அந்த லைன் போட வராது. ஸோ அதே வறுத்துருக்கோன்னா இந்த மாதிரி லைன் போட வரணும். அப்போ தான் பெர்ஃபெக்டாக நம்ம வறுத்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ வறுத்த மாவை திரும்ப அந்த பாத்திரத்துலேயே நான் மாற்றி எடுத்துட்டேன். அதே சமயம் நம்ம கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்த உளுந்தம்பருப்பு நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஆற வச்சுட்டு அதையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீடையில் நிறைய பேர் பயப்படுவாங்க, வெடிப்பு விட்டு அது எண்ணெயில் போடும்போது வெடிக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது அரிசி மாவு வறுத்து இருக்கணும். அதே சமயம் உளுந்தம் பருப்பு நம்ம வறுத்து அரைச்சி இருந்தாலும் டேரெக்டாக அப்படியே சேர்க்கக்கூடாது. ஒரு சல்லடையோ இல்லை இந்த மாதிரி சின்ன வடிகட்டியோ எடுத்து அதில் போட்டு நம்ம சலித்து அது திப்பிலாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அது யூஸ் பண்ணணும். அப்போ தான் பெர்ஃபெக்டாக சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உப்பு சீடைக்கு நமக்கு 2 டீஸ்பூன் உளுந்த மாவு தான் தேவைப்படும். பட் ஆனால் நான் இனிப்பு சீடைக்கும் சேர்த்தே சலித்து வச்சுக்கிறேன். ஸோ இது நான் உங்கள் பார்ட் 2லேயும் திரும்ப காமிக்கிறேன். ஏன்னா பார்ட் 2ல் நம்ம கம்ப்ளீட்டாக இனிப்பு சீடையோட ரெசிபி ஃபுல்லாக கவர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் பார்ட் 2லேயும் இது வரும். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன். ஒரே டைமில் நீங்கள் இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் பண்ணுறதா இருந்தால்
ஒரே இதுவாகவே நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து சலிச்சு எடுத்துட்டேங்க. அந்த திப்பியெல்லாம் தனியாக தூக்கி போட்டாச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு இருந்தாலும் நீங்கள் ஏதாவது பால் இல்லை உளுந்தங்கஞ்சி அது மாதிரி செஞ்சும் நீங்கள் சாப்பிட்லாம் கொஞ்சமாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் அரிசி மாவு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதிலே 2 டீஸ்பூன் உளுந்த மாவு, இந்த உளுந்த மாவு வந்து சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் அளவு கணக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது மட்டும் தான் சலிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அரிசி மாவு வேணாலும் நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. அது இன்னுமே உங்களுக்கு வந்து சாஃப்டன் அதுக்கு அந்த இது சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னுமே எதுவும் திப்பி எதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக சொன்னேன். இப்போ வந்து நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்க்குறேங்க. 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். டோட்டலி வந்து 1 கப் வறுத்த அரிசி மாவு, 2 டீஸ்பூன் உளுந்த மாவு, சலிச்ச உளுந்த மாவு, ஸோ அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பிஞ்சு பெருங்காயம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கையிலேயே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மெஷரிங் ஸ்பூன் வச்சு கூட பிஞ்ச் அளவு நீங்கள் யூஸ் பண்ணி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பட்டர் ஏற்கனவே வெளியில் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டேங்க. கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்த பிறகு அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து இந்த உப்பு சீடைக்கு இதிலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு ஃபைனலாக சேர்க்கணும். இதுதாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு பத்தலைன்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். டோட்டலி வந்து நான் சேர்த்துருக்கிறது வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்னா ஸோ இதை சேர்த்துட்டு எல்லாமே நம்ம வந்து கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லை ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் தான் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து உதிரியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்றோட நல்லா பிளெண்ட் ஆகி வந்த பிறகு நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அது மாதிரி தான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. லைட்டாக உப்பு பத்தலை, அதனால் 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன். அது டோட்டலாக வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து விடணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 கப்பு தண்ணி இப்போதைக்கு எடுத்திருக்கேன். அதாவது அந்த அரிசி கப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து 3/4 கப்பு எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு வந்து 3/4 கப்புன்னு நீங்கள் மெஷர் பண்ணிக்க வேணாம். ஏன்னா நாம் வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். எப்போ வந்து ஒரு ஹார்ட் டோ வந்து ஃபார்ம் ஆகுதோ ஸோ அப்போ வந்து தண்ணியோட அளவு நிப்பாட்டிடணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த பட்டரு, எள்ளு, பெருங்காயம் எல்லாமே, உப்பு எல்லாமே வந்து அந்த அரிசி மாவு உளுந்த மாவு கூட நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தான் வந்து நான் தண்ணியை ஆட் பண்ணி காமிக்கிறேங்க உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஒரு பூரி மாவுலாம் பிசைவோம் இல்லையா ஹார்டாக, ஸோ அந்த அளவுக்கு ஹார்டாக பிசையணும். நம்ம ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டோன்னா உருண்டை வந்து உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். அதே சமயம் நிறைய தண்ணி சேர்த்து நம்ம சாஃப்ட் டோ பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நிறையா உறிஞ்சிரும் சீடையில். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது வந்து ஹார்ட் டோவாக ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சீடையை உருட்டி எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாம் ரொம்ப வந்து டைட்டாக ஊட்டக்கூடாது. எப்போ உங்களுக்கு ஒரு 4-5 சுற்றுலேயே வந்து இந்த பால் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இதே வந்து 10 சுற்று வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஃபேமாக வந்து ஹார்டாக வந்து ஊட்டக்கூடாது. ஸோ அப்படி உருட்டினாலும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து சரியாக வேகாது. அதே சமயம் உங்களுக்கு வந்து சாஃப்டாக ஒரு மாதிரி ரொம்ப கடுகடுன்னு ஆகிடும், கடிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவே தான் உருட்டி எடுக்கணும். அதாவது டோ வந்து ஹார்டாக இருக்கணும். சீடை வந்து உருட்டுறது வந்து சாஃப்டாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டணும். இதுக்கு வந்து நான் சும்மா டூத் பிக் இல்லைனா இந்த மாதிரி சின்ன டூல் வச்சுருந்தேன்.
ஸோ அதை வச்சு நான் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த டூல் இல்லைனாலும் நீங்கள் வந்து டூத்பிக் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். இது சீடைக்கான டூல் இல்லைங்க, இது வந்து வேறு எதுக்கோ வந்திருந்தது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீடையும் நான் இந்த அளவுக்கு ஊட்டி எடுத்துக்கேன். இதை விட நீங்கள் சின்ன சைஸாக ஊட்டுவீங்கன்னா அதே அளவு நீங்கள் ஊட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக ஊட்டி எடுத்துருக்கேன், கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி எடுத்தாச்சு. ஏன்னா வந்து சீடை ஊட்டுறது தான் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்குமே தவிர மற்றபடி செய்கிறது எல்லாமே ஈஸி தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் காத்தாட வச்சுருங்க. கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் போன பிறகு நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சீடை வந்து வெந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் விடணும். சீடைக்கு மட்டும் மூழ்கிற அளவுக்கு விடணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்று மட்டும் போட்டு பாருங்கள், அது நல்லா அந்த பால்ஸ் வந்து பொரிய ஸ்டார்ட் பண்ணும்போது மற்ற பால்ஸும் சேர்த்து போட்டுக்கோங்க. அதே சமயம் சீடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எண்ணெய் வந்து சூடு வந்து அதிகமாக பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, சீடை வந்து வெளியில் வந்து சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வேகாதுங்க. ஸோ அதனால ஒரு மிதமான அந்த வடைக்கிலம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அளவு ஹீட் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உள்ளேயும் வெந்து வரும். இதை உள்ளே வேகிறதுக்காக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்க்கு நடுவில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதே சமயம் உங்களுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் நீங்கள் வைக்கும்போது சில டைம் வெடிக்க சான்சஸ் இருக்குது. பட் நம்ம வந்து இவ்வளோ டிப்ஸு பண்ணி தான் இதை வந்து செஞ்சு எடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு வெடிக்கவே வெடிக்காதுங்க. நான் பண்ணும்போது ஒரு சீடியும் வெடிக்கலை, அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. நீங்கள் வந்து இது வந்து நான் கொஞ்சம் பேட்சாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நிறையாவும் கொஞ்சம் நிறையாவும் போட்டு நீங்கள் வந்து செஞ்சு எடுக்கலாம். அதுக்காக ஓவர்லோட் பண்ணக்கூடாது. ஓவர்லோட் பண்ணிங்கன்னா சரியாக வேகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வந்து செஞ்சு அந்த எண்ணெய் சலசலப்பு நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் சலசலப்பு நின்ன பிறகு நான் இது மாதிரி அதை எடுத்து ஒரு பேப்பர் டவலில் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து எண்ணெயெல்லாம் கீழே ட்ரைன் ஆகி நம்மளுக்கு வந்து ட்ரையாக சூப்பராக கிடைக்கும். நான் இது மாதிரி எல்லா பேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3 ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணியிருக்கேங்க. ரொம்ப வந்து இது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது சீடைக்கு மட்டும், அது மட்டும் கவனத்தில் வச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்த பேட்சும் இதே மாதிரி போட்டு எடுத்து நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா சீடையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சீடை வந்து அருமையாக வந்திருக்கு. இனிப்பு சீடையும் சரி, காரச்செடி உப்பு செடியும் சரி சூப்பராக வந்திருக்கு. இதோட சவுண்டை பார்த்திங்கனாலே நமக்கு தெரியும் எவ்வளோ மறுமுறைன்னு இருக்குங்க. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக மறுமுறைன்னு சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக இந்த சீடையை வந்து செஞ்சு எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்குது. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, சாப்பிட்ற அளவு சூப்பராக இருக்குது. அப்போ அது காமிக்கிற பாருங்க உள்ள எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிப்பு சீடை வந்து உங்களுக்கு வந்து பார்ட் 2ல் வருங்க. இது வந்து பார்ட் 1 வீடியோ. உப்பு சீடை மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாரம்பரியமான சீடை ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.